ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல சில்லி பவுட்ரு ஒரு பவுலில் எடுத்துக்கங்க. சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூனு, தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, சால்ட்டு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர், அரை கப்பு தயிர் போதும். எல்லாத்தையும் கிண்டிக்கணும். நல்லா கலரிட்டு இப்போது நான் 2 பாக்கெட்டு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொட்டி கிளறிக்கணும். இப்போது ஆனியனை வறுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ புதினா கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், அதையும் நல்லா கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். இது முன்னாடியே போடணும், நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்னாடியே போட்டுக்கணும். இது இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் மூடி ரெஸ்ட்டுக்கு விட்டுடணும். திரும்ப ஒரு பாத்திரம் வச்சு கொதித்த தண்ணியில் பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், அன்னாச்சிப்பூ, கடல் பாசி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதில் கொத்தமல்லி, புதினா போட்டு கொதித்த பிறகு அரிசி நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா வேக வச்சு ஒரு 50% வேகணும். இப்போ அதை தனியாக வெந்த பிறகு வடித்து எடுத்துக்கணும். வடித்து எடுத்த பிறகு அகலமான பாத்திரம் பிரியாணி செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா காளான் மஷ்ரூம், அதை அதில் போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா 50% அரிசி சாதத்தை திரும்ப அதை போட்டு ஒரு லேயர் போடணும். ஒரு லேயர் போட்ட பிறகு வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கோம்ல அது லைட்டாக மேலே தூவிக்கணும். கொத்தமல்லி, புதினாவும் ஒரு லேயர் தூவிக்கணும். பிறகு இன்னொரு லேயர் சாதத்தை போட்டுக்கணும். ரெண்டாவது லேயர் முடிஞ்ச பிறகு ஃப்ரைட் ஆனியன் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கணும். திரும்பவும் கொத்தமல்லி, புதினா போட்டுக்கணும். கரம் மசாலா லாஸ்ட்டாக கொஞ்சம் தூவினா வாசனையாக இருக்கும். எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டாக ஒரு பீஸ் புழிஞ்சிக்கலாம். கார்னிஷ் கோசம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கலாம் மேலே அழகாக. மூடி மறுபடியும் அரிசி வேகிற வரைக்கும் பார்த்துட்டு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து கலர்னிங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும்.